ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நீங்கள் என்னை எங்கே தூக்கி அடித்தாலும் அதே போலீஸ்காரன் தான், எங்கே போஸ்டிங் போட்டாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். ரஜினியோட இந்த மாஸ் டைலாக் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வேட்டையின் படம் ட்ரெய்லர் இப்போ தான் ஜஸ்ட்டு சில நிமிடங்களுக்கு முன்னாடி வெளியாச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரிஞ்சுது இது ஒரு பக்காவான கண்டென்ட்டு மூவி அப்படின்றத இதில் தெளிவாக தெரிகிறது. ட்ரெய்லரில் பாருங்கள், ரஜினிகாந்த் பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், இன்னும் ஒரு வாரத்தில் அவனை தூக்கணும், ஒரு வாரம் அதிகம் சார், இன்னும் 3 நாளில் நான் தூக்கிடுறேன் பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே நான் ஒரு தனியாக ஒரு இடத்த வாங்கி தரேன் பாருங்கள் சார் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும். போராட்டங்கள் நடக்குது, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, பொறுக்கிங்கள்லாம் பயங்கரமாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும். இது எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, டிஜே ஞானவேல் அவர்கள் கம்ப்ளீட்டாக இன்னும் ஒரு பெஸ்ட் கண்டென்ட் ஃபிலிமை கொடுத்துருக்கார் அப்படின்றது மட்டும் க்ளீனாக தெரியுது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிற டைலாக்ஸு, இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ இது இருக்கும்போது ஒருத்தர் குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அப்போ அங்கே சரியாக வேலை செய்யலை நடத்தும் போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும். நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு அந்த கிளைமேக்ஸ், அந்த ட்ரெய்லரில் கிளைமேக்ஸ் வர காட்சிகள்லாம் பாருங்கள், பயங்கரமாக ரஜினி ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது. அமிதாப் பச்சன் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குற அந்த காட்சி அமைப்புகள், ராணா அவர்கள் பேசுகிற டைலாக்கு, ஃபகத் ஃபாசிலுடைய அந்த ப்ரில்லியண்ட்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, மஞ்சு வாரியராக இருக்கட்டும், அபிராமியாக இருக்கட்டும், ரோகிணி மேமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ட்ரெயிலில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்களை மட்டும் கரெக்டாக கட் ஷாட்டில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு இந்த படத்தோடைய எடிட்டர் பிலோமின் ராஜ் அவர்கள். படம் அக்டோபர் 10 வெளியாக போகுது. ட்ரெய்லர் முன்னோட்டம் ஆல்ரெடி நம்ம மாசாக பார்த்த ரஜினிகாந்த் வேறு, கிளாஸாக பார்த்த ரஜினிகாந்த் வேறு. ஆனால் இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, ரெண்டும் கலந்த மாதிரி காட்டியிருக்காரு அப்படின்றது மட்டும் க்ளீனாக தெரியுது. இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை இதை சொல்லி ஆகணுங்க. என்னென்னா, ராணா டக்குபதி இந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் பேசுகிறார், நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தந்தான் சாதிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நேரத்தோட மதிப்பு என்னன்றதை தெரிஞ்சவர். கண்டிப்பாக ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவர். ஏன்னா பல மேடைகளில் அவர் சொல்லியிருக்காரு, இது நல்லாவே தெரியும். முன்னாடி மாதிரிலாம் ரஜினிகாந்த் ஆக்டிவாக ஓடணும், பறந்து ஃபைட் பண்ணணும், பறந்து டூயட் பண்ணணும், பயங்கரமாக டான்ஸ் ஆடணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 4 ஸ்டெப்பு ஸ்லோ ஆக்ஷனில் நடந்து ஒரு பிஜிஎம்மை போட்டாலே போதும், அது எந்த மாதிரி மாசினை க்ரியேட் பண்ணுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஜெயிலர்லேயே நீங்கள் பார்த்துட்டீங்க எந்த மாதிரி ஒரு மாசை க்ரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். உக்கும் சாங்குக்கு மான்டேஜில் வந்துருக்கும் ஜெயிலர் படம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் இறங்கி ஜெயிலர் வந்துட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கார் விட்டு இறங்கி வர்மன் கிட்ட வர வரைக்கும் பாருங்கள், ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு வாக்கிங், ஒரு ஸ்லோவாக ஒரு வாக்கிங். அவருக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தனை வரமாட்டான். அந்த பிஜிஎம்மோ அந்த படத்தில் பேசுகிற அந்த சாங்குக்கு பின்னாடி வர வசனங்களும் தான் ரஜினியோடைய அந்த இமேஜை அந்த படத்தில் ஒரு வேறு லெவலில் தூக்கிட்டு போச்சு. அந்த மாதிரி தான் வேட்டையின் படத்தில் சார் நம்ம ஊழ்ந்து சும்மா பறந்து கன் ஷூட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் சார், நீங்கள் ஸ்டைலாக நடங்க சார், நாங்கள் அதை வேறு மாதிரி நாங்கள் காமிச்சிங்க சார் சொல்லியிருப்பார் பொழுது டைரக்டர். அந்த மாதிரி ரஜினிகாந்த் இறங்கி காலை எடுத்து முன்னாடி வைக்கிற அந்த ஸ்டெப்ஸுகளாக இருக்கட்டும், நடந்து போகிறதா இருக்கட்டும், கன் ஷூட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அதேமாரி ஃபகத் ஃபாசில் அவர்கள் பேசுகிறாரு, திருடன்னா முகமுடி போடுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அந்த பேசுகிற அந்த வசனங்கள் எல்லாமே நம்ம வில்லன்லாம் பார்த்துருக்கோம். நம்ம முகமுடி போட்டு இது பண்ணிக்கிட்டு பெரிய டான் மாதிரி 10 பேரை பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் நான் வில்லன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் மூளையை யூஸ் பண்ணுற வில்லனாக ஃபகத் ஃபாசில் இருக்காருன்றது இந்த ட்ரெய்லரில் அவர் பேசுகிற வசனத்தை வச்சே தெரிஞ்சிக்க முடியுது. ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அமைச்சிருப்பாங்க அப்படின்றத. இந்த படத்துக்கு சண்டை பயிற்சி அன்பறிவு, படத்துடைய எடிட்டர் பிலோமின் ராஜ், படத்துடைய இசையமைப்பாளர் அனிருத். நம்ம ட்ரெய்லர்லேயே தெரியுது, நல்லா நீட்டாக க்ளீனாக கச்ச காதில் ரத்தம் வர்ற அளவுக்குலாம் கொடுக்காம ட்ரெய்லருக்கு எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக மியூசிக்கை அமைக்க முடியுமோ அந்த மாதிரி டீசெண்டான ஒரு இசையமைப்பை இந்த இதில் கொடுத்துருக்காரு. பாட்டில் தான் ஒரு பட்டையை கிளப்பிட்டார். சரி, ட்ரெய்லரில் பேக்ரவுண்ட் ஸ்கோரை கச்சா முச்சான்னு கத்துற மாதிரி போடுவார்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அப்படிலாம் இல்லை, அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது அந்த ட்ரெய்லரில் அவருடைய பிஜிஎம், அனிருத்தோட பிஜிஎம். இது எல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் கண்டிப்பாக நம்ம சொல்லியே பாராட்டி ஆகணுங்க. ஒரு கேமரா ஒர்க்கை அவர் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டான கேமராமேன்ன்றதை நம்ம சொல்ல தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. திரு ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் பட இசை வெளியீட்டு வேலை அந்த எஸ்ஆர் கதிர் அவர்களை பற்றி அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக சொல்லியிருக்காரு. எத்தனை படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளோ விஷயங்களை அவர் தெரிஞ்சவர் அப்படின்றத
ரஜினிகாந்த் அவர்களே தெளிவாக சொல்லிட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து கேமரா ஒர்க்கை ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஒரு பிக்சரேஷனை குவாலிட்டியாக கொடுத்தாலே அந்த கேமராமேன் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிக்கிறான்னு அர்த்தங்க. நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்போம் இந்த பிக்சரேஷனை எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க அப்படின்றத. மொத்தத்தில் ட்ரெய்லரை பார்க்கும்போது என்னதுன்னா, இது வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கடு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. யூஸ்வலான ரஜினி ஸ்டைலு கம்மியாக இருந்தால் கூட ரஜினியோட கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படின்றத மட்டும் நம்ம இதில் உறுதியாக சொல்ல முடியும். அதாவது ரஜினியோட கழுகு பார்வையில் வேட்டையன் அப்படின்னா இது மிகையாகாது. என்ன காரணம்னா, இதை தாங்கி பிடிக்க போகிறது ரஜினி மட்டும் இல்லைங்க. இந்த படத்தில் நடித்த அனைவருமே சேர்த்து தான் இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி தெரியுது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. எனிவே ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னா, பக்காவான கண்டென்ட் படம் பார்த்த திருப்தியில் இந்த ட்ரெய்லர் இருக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி அக்டோபர் 10 வேட்டையன் திரைப்படமும் ஒரு நல்ல கண்டென்ட்டான படத்தை நாங்கள் பார்த்தோம் சார். பெஸ்ட் ஃபிலிம் மேக்கிங்காக இருக்குது சார் இந்த படம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ வெளில வரும்போது இந்த படத்தோடைய இன்னும் ரிசல்ட்டு இன்னும் வேறு லெவலுக்கு போகும் அப்படின்றது மட்டும் உறுதியாக சொல்லலாம். ஏன்னா நம்ம கமர்ஷியல் படங்களை பார்த்து ரஜினினா ஸ்டைலு, ரஜினினா வாக்கு, ரஜினினா டான்ஸு, ரஜினினா ஃபைட்டு அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம ரசித்த ரசிகர்களுக்கு புதுவிதமான ரஜினியை பார்க்க முடியும் அப்படின்னு, இந்த மாதிரிலாம் ரஜினி பண்ணுவாரா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு கண்டென்ட் படமாக இது இருக்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாட்ச் அண்ட் வெயிட் ஆன் அக்டோபர் 10 வேட்டையன் ட்ரெய்லர், ரஜினியின் கழுகு பார்வை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.